அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களோட சுயஜாதகம் பொறுத்து, அதாவது இதுக்கு கட்டணம் கிடையாது. வாட்ஸ்அப் பண்ணுங்க. சுயஜாதகத்துல கிரகநிலைகள பொறுத்து, அ இந்த காலகட்டங்கள்ல கோச்சார பலன் எப்படி இருக்கும்? இன்னைக்கு அதாவது நேத்து பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ராகு கேது பெயர்ச்சி வாக்கு பஞ்சாங்கப்படி நடந்திருக்கு. அதே மாதிரி வர மே மாசமும் ஆ திருக்கணிதப்படி, பஞ்சாங்கத்துப்படி ராகு கேது பெயர்ச்சியும் மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியும் இருக்கு. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி மார்ச் 29 நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களோட சுயஜாதகம் எப்படி இருக்கு? உங்களோட கிரகநிலைகள் எப்படி இருக்கு? இப்போ கோச்சார கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து 2த்தையும் கணிச்சு சொல்லப்படும். இது ஃப்ரீ தான். தாராளமா உங்களோட ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணிட்டு, நீங்க பலனுக்கு எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பஞ்சாங்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேதி பார்த்தீங்கன்னா 27/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி மறுநாள் காலையில 1 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதி இருக்கு. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில 12:38 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. அதுக்கு பிறகு பரணி நட்சத்திரம் இருக்கு. சித்த யோகம் இருக்கு. அதுக்கப்புறம் அமிர்த யோகமும் இருக்கு. இன்னைக்கு சர்வ அமாவாசையா இருக்கிறனால சுபகாரியங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. திதிகள் கொடுக்கறதுக்கும் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு சாமி கும்பிட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:49க்கும் சூரியன் மறைவு மாலை 6:23க்கும் இருக்கு. நல்ல நேரம் காலையில் 7:30 முதல் 8:30 வரை இருக்கு. மாலை 3:30 முதல் 4:30 வரை இருக்கு. நாளைய கௌரி பஞ்சாங்கம் அப்படி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:30 முதல் 11:30 வரை இருக்குது. மதியம் 1:30 முதல் 2:30 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாலை 4:49லேருந்து 6:23 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் பகல் 12:06லேருந்து 1:40 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்திங்கன்னா பகல் 3:15லேருந்து 4:49 வரைக்கும் இருக்குது. ஸோ நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அந்த அளவுக்கு நாள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கவனமாக பார்த்து நாளை கொண்டு போகிறது நல்லது. அஸ்வினி நட்சத்திரம் சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நட்சத்திரம் தான். ஆனால் இன்னைக்கு அமாவாசை திதிங்கிறதுனால எந்த ஒரு விஷயமும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா, மேஷ ராசிக்கு அன்பு, ரிஷப ராசிக்கு விருப்பம், மிதுன ராசிக்கு விரயம், கடக ராசிக்கு வீரம், சிம்ம ராசிக்கு துணிவு, கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு அச்சம், விருச்சிக ராசிக்கு பாராட்டு, தனுசு ராசிக்கு சினம், மகர ராசிக்கு உதவி, கும்ப ராசிக்கு தெளிவு, மீன ராசிக்கு நேர்மை. இப்போது இது எல்லாமே ஒற்றை வார்த்தை ராசி பலன் பொதுவான கிரக நிலைகளை வச்சு சொல்லப்படுது. சந்திரன் இருக்கிற இடத்த வச்சு சொல்லலை. இது எல்லாத்தையும் கலந்து சொல்லப்படுது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ராசிலேயே சூரியனும் சந்திரனும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்குது. 2ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல செவ்வாயும், 6ஆம் இடத்துல கேதுவும், 12ஆம் இடத்துல புதன், ராகு, சுக்கிரன், சனி இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெளிவான மனநிலைகள் இருந்தாலும் மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் தான் இருக்குது. ஆனால் சிறப்பான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை சூழ்நிலை உருவாகக்கூடிய நாளாகவும், சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது. வீட்டுக்கு தேவையான அதிகமான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குகிற யோகம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. தன்னம்பிக்கையோடையும், உறுதியோடையும், உற்சாகத்தோடையும் நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை சாதகமாக கொண்டு போக வேண்டியது உங்கள் மனநிலையை பொறுத்து இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் இன்றைக்கி வேலை அதிகமாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக, பொறுமையாக, நிதானமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போகும். அவசரப்படாதீங்க, கோவப்படாதீங்க. மனசை தெளிவாக வச்சுக்கிட்டு சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா துணைவி கூட தேவையில்லாத வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை பேசி சுமூகமாக தீர்வு காண வேண்டியது அவசியம். பதட்டப்படாதீங்க. நாளை துணை கூட விட்டு கொடுத்து போகிறதும், அனுசரித்து போகிறதும் இனிமையாக கொண்டு போக வாய்ப்பாக இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் விவேகமான முறையில் கையாளுறது கஷ்டம். ஏன்னா தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாத செலவுகள் ஆகிற மாதிரி இருக்குது. செலவுகளை கொஞ்சம் பார்க்கறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெருசா பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. கொஞ்சம் தலைவலி மட்டும் டென்ஷன்னால ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மனச தெளிவா வச்சுக்கிட்டு அமைதியா நாளா கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்களுக்கு ஏற்றம் மிக்க நாளா இருந்தாலும், செலவுகள் மிக்க நாளா தான் இருக்கு. சந்தோஷம் நிறைஞ்ச நாளா தான் இருக்கும். சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறேன்ற பேர்ல விரயமாக வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அ உற்சாகத்தோட நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். பாட்டு கேட்கறது, படம் பார்க்கறது, அந்த மாரி விஷயங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ஜாலியாவே நாள கொண்டு போக வேண்டியது உங்க கையில இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள் இருக்கு. ஆனாலும் அ உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா, முன்னேற்றமும், நல்ல ஒரு சந்தோஷத்த குடுத்தாலும் விரயமாகறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆ சாதகமா இல்ல தொழில்ல. வேலை அதிகமா இருக்கிற மாரி தான் இருக்கு. தவறுகள் எதுவும் நடக்காம திட்டமிட்டு செய்ய வேண்டியதும், பிரையாரிடைஸ் பண்ணி உங்களோட வேலைகள முன்னுரிமைப்படுத்தி செய்றது நல்லது. அப்பதான் உங்களோட நாள் உங்களுக்கு பிரச்சனை இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வெளிப்படையா பேச வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மனசுல இருக்கிறத மூடி மறைக்காம, தெளிவா வெளிய எடுத்து சொல்றது நல்லது. முடிஞ்சா கருத்து வேறுபாடு இல்லாம நாள கொண்டு போ வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டு குடுத்து போங்க. தேவையில்லாத உங்களோட பதட்டத்தையும், கோவத்தையும், ஆ குழப்பமான மனநிலையும், கோவமாவும், எரிச்சலாவும் தொணக்கிட்ட காட்டாம இருக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வீட்டு செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. தேவையில்லாத பொருள் வாங்குறேன்ற பேர்ல சரி செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நெருக்கமானவர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ற மாதிரி இருக்கு. அது வராக்கடனா தான் போகும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைன்னு இஷ்டத்துக்கு சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவுகள நேரத்துக்கு சாப்பிடுறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. ஆ உங்களுக்கு இன்னைக்கு நாள் முழுக்க தைரியமும், உற்சாகமும் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. ஓடி நல்ல சுறுசுறுப்பா நாள கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு நல்லாவே இருக்கு. உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு. உங்க கிட்ட இருக்கிற கடின உழைப்பு, கடின முயற்சி உங்களுக்கு நாள உங்களோட லட்சியங்கள அடையறதுக்கு உதவியா இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உற்சாகமும், மனசுல உறுதியும், சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கிற நாளா தான் இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல தடைகள் விலகி முன்னேற்றம் தெரியும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்களால நல்ல ஒரு அனுகூலமான பலனும், சந்தோஷமான மனநிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தெளிவான நாள் தான். எந்த சாதகமான விஷயத்துக்கும் இந்த நாள கரெக்ட்டா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு தொழில்ல நல்ல ஒரு சாதகமான பலன்கள் இருக்கு. உங்களோட திறமைகள வெளிப்படுத்தியோ, புதிய ஆஃபர்கள் போட்டோ, உங்களோட தொழில முன்னேற்ற பாதையில கொண்டு போற மாதிரியும், நல்ல ஒரு லாபம் பெற வகையிலயும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வேலை செய்றவங்களுக்கு அ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆ சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல புரிதல் இருக்கு. அதனால சந்தோஷமா மனநிலையோட நாள 2 பேரும் பகிர்ந்துக்கிற மாரி தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு குடும்ப பிரச்சனைகள விவாதித்து, அத தீர்த்துக்கிறதுக்கு இந்த நாள் உதவியா இருக்கும். அத கரெக்ட்டா செய்யுங்க. சாதகமான முடிவுகள் வரும். பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அ வருங்காலங்கள் உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு உங்களோட அ கடின உழைப்பு மூலியமா சில சாதகமான நிதி நிலைமை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த வகைகள்ல பணங்கள் எதிர்பாராத வகைகள்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேமிக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிற துடிதுடிப்பும், சுறுசுறுப்பும் உங்கள ஆரோக்கியமாவே வச்சிருக்கும். கவலை இல்லை. அடுத்த ராசி கடகராசி. உங்களுக்கு அ இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாளா தான் இருக்கு. சாதகமான பலன் இருக்கு. செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறது, நல்ல ஒரு தைரியத்தையும், உற்சாகத்தையும் குடுக்குற மாதிரி இருக்கும். பணவரவு அமோகமா தான் இருக்கு. பசங்க வழியில கொஞ்சம் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. இன்னைக்கு உங்களோட நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கும், லட்சியங்கள அடையறதுக்கும் இன்னைக்கு நாள் நல்ல ஒரு முறையா திட்டமிட்டீங்கன்னா, நல்ல பலன அடிக்கிற மாதிரி இருக்கு. முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு. உங்களோட புத்தி தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில கூட்டாளிகளோட ஒற்றுமையா செயல்பட்டு லாபம் நிறைய அடையிற மாதிரி இருக்கு. ஆ, பொதுவாவே இன்னைக்கு நாள் பல விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு.
வேலை தொழில பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு தொழில்ல புதிய ஆர்டர்கள் கிடைக்கவோ, இல்லன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் பெருகவோ வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, புதிய பணி வாய்ப்புகள் ஆ உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சியும், திருப்தியும் ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. நல்ல ஒரு பலன் தர விதமானதா இன்னைக்கு உங்களோட தொழில் இருக்கு. முன்னேற்றங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கு. ஆ புதிய பார்ட்னர்கள சேர்க்கறதுக்கும் உகந்த நாளா இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல புரிதல பராமரிக்க முடியும். 2 பேருக்குள்ளயும் குடும்ப விசேஷத்துல பகிர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கு. சில விருந்துக்கு விழாக்கள்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமையான தருணங்கள அனுபவிக்கிறதுக்கு நாள சாதகமா வச்சுக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சேமிக்கிற ஆற்றல் இன்னைக்கு அதிகமா தான் இருக்கு. வரவும் நல்லா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. தொலைதூரத்திலிருந்து பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கிற நாளா இருக்கும். உங்க கிட்ட நல்ல ஒரு ஆற்றல் மிகுந்து காணப்படுறதுனால, ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் இருக்கு. நாள் முழுக்க உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கு. அ சந்தோஷமான தருணங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ராசி சிம்ம ராசி. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆ சொல்லப் போணும்னா, பொறுப்புகள் நிறைஞ்ச நாளா இருக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது கொஞ்சம் கவலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. 8ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்கிறதும் மனசுல கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல தடை தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. உறவினர்களோட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணா இருக்கு. அதனால கவனமா, பொறுமையா, நிதானமா நாள கொண்டு போனீங்கன்னா நல்லது. வெளியூர் பயணங்கள் இருக்கு. அதனால அலைச்சலும், உடல் சோர்வும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உங்களோட பொறுமைய சோதிக்கிற மாதிரி இந்த நாள் நிறையவே இருக்கும். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களோட நடந்துக்கிறது நல்லது. தேவையில்லாம மனச அமைதி இல்லாம குழப்பிக்கிட்டு, உணர்ச்சி வசப்படாம நாள அமைதியா கொண்டு போனீங்கன்னா நல்லது. உங்களோட ம் தினசரி வேலைகள கூட கரெக்ட்டா பிளான் பண்ணி செய்ய வேண்டியதா இருக்கும். பெரிய மனிதர்களோட சந்திப்பு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கிற மாதிரி இருக்கு. நண்பர்களால ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை பதட்டத்தினால வேலைய நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இல்ல. அ தொழில்லயும் சரி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். செய்யக்கூடிய ஆர்டர்கள்ல தாமதமாகாம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொணக்கிட்ட இன்னைக்கு எந்த விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க. ம். உங்களோட மனநிலை சரியில்லாத போது, தொணைக்கிட்ட வந்து உங்களோட சூழ்நிலைகள புரிய வைக்கிற மாதிரி எடுத்து பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தைகள கொட்டாம இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையா இருக்கிற மாதிரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள செய்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இருக்கு. ஆனாலும் பண இழப்புக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரயங்கள் ஆக வாய்ப்பு இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. பொறுமையும், நிதானமும் தேவை. பணத்த கையாளும்போது ரொம்பவே கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பதட்டமும், ஆ அலைச்சல் காரணமா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா கவனம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. உங்களுக்கு காலையில இருந்தே மனசு ஒருநிலைப்படாம, தேவையில்லாத விஷயங்கள யோசிச்சுக்கிட்டு, குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நாள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இல்ல. முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்கள வளைஞ்சு கொடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஆ எல்லா செய்யக்கூடிய அன்றாட செயல்கள்ல கூட தாமதங்கள் இருக்கிறது, கவலைகளை அளிக்கிற மாதிரி இருக்கு. மனசு விட்டு சில விஷயங்கள பேசுங்க. ஆ பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள, சின்ன சின்ன விஷயங்கள செய்றது மனசுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரத்தில பெரிய முதலீடோ, பணம் சம்பந்தமான விஷயத்தில கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஆ அடுத்தவங்க விஷயத்தில தலையிடாம இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. தொழிலா இருந்தாலும் சரி, யாரோட ஆதரவும் இல்ல. உங்களோட வேலை அதிகமா இருக்கிறது பதட்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. அ நேரத்தில சின்ன சின்ன வேலைகள கூட நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இல்ல. முடிஞ்ச அளவுக்கு கவனமா உங்களோட பிளான் பண்ணி நாள கொண்டு போறது அவசியம். மனச அமைதியா வச்சுக்கிட்டு உங்களோட வேலைகள நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா, நல்ல பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாந்தமாவும், கவனமாவும், ஆ விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லதா இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யுங்க. இல்லன்னா, அமைதியா நாள்ல ஒதுங்கி போறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைகள கிளறாதீங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு இல்ல. ஆனா, கையில இருக்கிற பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணத்த கவனமா கையாள வேண்டியது அவசியம். பயணம் செய்யும்போதோ, இல்லன்னா செலவு செய்யும்போதோ பணத்த கவனமா பார்த்துக்கிறது நல்லது.
ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமா தான் இருக்கு. தலைவலியும், பிரச்சனையும், கால் வலியும், உடல் வலியும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. நேரம் கிடைக்கிறப்போ ஓய்வு எடுக்கிறது நல்லதா இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. ஒரு உற்சாகமான நாளா தான் இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும், சூரியனும் சாதகமான பலன்கள குடுக்குற மாதிரி இருக்காங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் இரக்கம் இல்லாத ஒரு நாளா இருக்கு. இரக்கம்னா டவுன் ஆக மாட்டீங்க. சுறுசுறுப்பாவே நாள உற்சாகமா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்கு. புதிய நபர்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பயணங்களால அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் தர விதமா தான் இருக்கு. கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நீங்கும். வீட்டுக்கு தேவையான புதிய பொருள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வியாபார விஷயமா வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்புகள் இருக்கு. பழைய நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத்திலயும் உறவினர்களோட வருகை பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்கும். சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தராம தான் இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள தாமதம் இல்லாம நேரத்தில முடிக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கரெக்ட்டா உங்களோட வேலைகள பிளான் பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு பலன் தர மாரி தான் இருக்கு. தொழில்ல வருமானமும் அதிகமாகுற மாதிரி இருக்கு. வரவும் நல்லா இருக்கு. நாள் முழுக்க சந்தோஷமான உங்களோட வேலைகள திருப்தியோட செய்ற நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட சில விஷயங்கள மனசு விட்டு பேசுங்க. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் புரிதல ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் முழுக்க இனிமையான தருணங்கள அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எது சொன்னாலும் சரின்னு தலையாட்டிட்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நல்லாவே இருக்கு. உங்களுக்கு அதிகமான உபரி பணம் இருக்கிற மாதிரி இருக்கு. அத நீங்க அதிக அளவுல சேமிக்கிறது நல்லது. சாதகமான பலனை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் நல்லாவே இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. குழப்பம் இல்லாத நாளா தான் இருக்கு. சந்தோஷமா இந்த நாள பிளான் பண்ணி, குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. உங்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, அ ரெட்டிப்பான சந்தோஷம் தரக்கூடிய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. பசங்க மூலியமா நல்ல ஒரு அ அ மகிழ்ச்சி தரும் செய்திகள் வரும். அ இன்னைக்கு நல்ல ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட குறிக்கோள்கள அடைய ஆ நல்ல ஒரு தி திட்டம் போட்டு திறமையா செயல்பட வேண்டியது அவசியமா இருக்கும். பிரார்த்தனை செய்யறதுக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு. கடன் பிரச்சனைகள் தீரும். ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் காட்டுகிற மாதிரி இருக்கு. வியாபார விஷயமா அனுகூலமான பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு. குடும்பத்திலயும் சரி, உறவுகளுக்குள்ளேயும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மகிழ்ச்சியா, சுறுசுறுப்பா கொண்டு போக நாள் நல்லாவே இருக்கும். சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் உண்டு. தொழில பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள செய்றதுல கொஞ்சம் உறுதியா இருக்கிற மாரி தான் இருக்கும். உங்களோட செயல்பாட்டுல நீங்க சிந்திச்சு செயல்படுற விஷயங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கிற மாரி தான் இருக்கு. உங்களோட புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஜாலியா நாள உங்களோட வேலைகள செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகள மட்டும் கவனமா பார்த்துக்கங்க. மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. மனசு விட்டு ஜாலியா பேசக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. ம் பேசுற அவசரத்தில தேவையில்லாத வார்த்தைகள விடாம மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இனிமையான தருணங்கள் இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. திட்டமிட்டு சேமிக்கிறது நல்ல ஒரு பலனை தராம தான் இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. உங்ககிட்ட சிறந்த ஆற்றல் இருக்கு. ஆரோக்கியமும் சிறப்பாவே தான் இருக்கும். நாள் முழுக்க இனிமையாவே போக வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுஷ் ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச மாரி தான் இருக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல 4 கிரகம், 5ஆம் இடத்துல 2, 6ஆம் இடத்துல குரு, 8ஆம் இடத்துல செவ்வாயும், 10ஆம் இடத்துல கேதுவும் கொஞ்சம் அ தடை தாமதங்கள் இருக்கிற மாரி தான் இருக்கு. கவனமா உங்களோட நாள கொண்டு போ வேண்டியது அவசியம். குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகளோ, வாக்குவாதங்களோ ஏற்படாம பார்த்துக்கங்க. ஒற்றுமை குறையாம பார்த்துக்கிறது நல்லது. எந்த விஷயத்தையும் அதிகமா போட்டு குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. செய்யக்கூடிய காரியங்கள்ல எல்லாமே தாமதம் ஆகுற மாதிரி இருக்கு. வீட்லயும் சரி, தேவையில்லாத செலவுகள் செய்ற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செயல்படுங்க. அ பெரியவங்களோட அ ஆலோசனை கேட்டு வியாபாரத்தில புதிய மாற்றங்கள செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும். அது நல்ல ஒரு சாதகமான பலனை தர மாரி தான் இருக்கு. அ எந்த ஒரு கவலையும் நெறையவே இருக்கிற மாதிரி இருக்கு. குடும்ப சம்மந்தமான பிரச்சனைகளும், எல்லா விஷயத்தையும் விட்டு குடுத்து போறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வளர்ச்சிய காண முடியாத ஒரு நாளா தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நேரத்தில முடிக்கிற மாதிரி உங்களோட வேலைகள திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். தவறுகள் இல்லாம, குழப்பங்கள் இல்லாம வேலைகள செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதோ லோன்லினஸ் ஃபீல் இருக்கிற மாதிரி இருக்கு. தொண உங்ககிட்ட பேசாத மாதிரி இருக்கு. அது மாயை மாதிரி தான் இருக்கு. உங்களால சில மனக்குழப்பங்கள்னால தொணக்கிட்ட நீங்க நெருங்க முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் தொண உங்ககிட்ட அன்பா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள புரிஞ்சுகிட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது நாள அமைதியா கொண்டு போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணத்தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தேவை அடிப்பியா அடிப்படை தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காம பார்த்துக்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்ல. கொஞ்சம் ஆரோக்கியத்த கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களுக்கு நல்ல ஒரு அ கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, அ பெண்களுக்கு வேலை பளுவும், வீட்ல பதட்டமும், குழப்பமும் நெறைய ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. தூர பயணத்தினால நல்ல ஒரு அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல, குடும்பத்தில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. மனசளவுல சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கு. யோகா செஞ்சு மனச சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ம் உங்களோட ஆ எதிர்பாராத உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சில பொறுமையும், நிதானமும் அவசியம் தேவை. வார்த்தைகள்ல கவனம், பணம் விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. ஓய்வில்லாத உழைப்பு காரணமா வேலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பணி சுமைய சமாளிக்க சிறந்த திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. திறமைகள பயன்படுத்த வேண்டிய ஒரு நாளா தான் இருக்கும். நாள கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. இல்லன்னா வேலைகள்ல தவறுகள் இல்லாம தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, தொடர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேச வேண்டியது அவசியம். அவசரப்பட்டு பழைய பிரச்சனைகள கிளறி, வார்த்தைகள விட்டு பிரச்சனைய பெருசாக்காம இருக்க வேண்டியது நல்லது. உங்களோட கருத்துக்கள பொறுமையா, வெளிப்படையா எடுத்து சொல்லுங்க. அத விட்டுட்டு உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியில பேசாம இருக்கிறது, வேற மாதிரி பேசுறது தப்பா கொண்டு போக வாய்ப்பு இருக்கு. உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் மனசு தைரியம் இல்லாத ஒரு மனநிலை ஏற்பட இருக்க வாய்ப்பு இருக்கு. பணம் விஷயத்த பொறுத்தளவுக்கு வரு அ வர பணம் பத்தாத மாதிரி இருக்கு. பணப்பற்றாக்குறை இருக்கு. பண இழப்பு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கவனமா பணத்த கையாள வேண்டியது அவசியமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சோம்பேறித்தனம் நெறையவே இருக்கு. உங்களாலேயே உங்கள மந்தமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. கால்கள்ல வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கும்பராசி. உங்களுக்கு உற்சாகமான நாள், சந்தோஷமான நாள். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன தர்றதுக்கு ரெடியா இருக்கு. நீங்களும் தயாரா இருங்க. நண்பர்கள் மூலியமா ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். கூட பொறந்தவங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள்ல எல்லாமே வெற்றி பெற்று தர மாதிரி இருக்கு. ஆ இன்னைக்கு முக்கியமான முடிவுகள எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு. தெளிவான சிந்தனைகள் நெறையவே இருக்கும். ஆ நல்ல ஒரு திட்டமிடலுக்கு ஏற்ற ஒரு நாளா தான் இருக்கும். மனசும் பார்த்தீங்கன்னா, அமைதியான மனநிலை, திருப்தியும் இருக்கு. சந்தோஷமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தர மாதிரி இருக்கு. உறவினர்கள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தி குடுக்குற மாதிரி இருக்கு. ஆ எல்லாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிக்கும் நல்ல ஒரு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்க வாய்ப்புண்டு. தொழில பொறுத்தளவுக்கு, உங்களோட வேலைகள அ கஸ்டமர்களோ இல்லன்னா மேலதிகாரிகளோ படக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு உங்களோட தனித்துவமான வேலைப்பாடு இன்னைக்கு உங்களுக்கு திறமைகள வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். சிறந்த பாராட்டும் பெயரும் கிடைக்கிற நாளா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான தருணங்கள பகிர்ந்து கொள்ற நாள். உங்க துணைய உங்களோட அ நல்ல ஒரு விருந்துக்கோ, இல்லன்னா விசேஷத்துக்கோ கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு. அது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு அ புரிதலை ஏற்படுத்தவும், அந்யுன்யத்தை ஏற்படுத்தவும் உதவியா இருக்கும். மனசு விட்டு இனிமையான தருணங்கள அனுபவிக்க ரெடியா இருங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு
கையில வந்து போதுமான பணம் இருக்கிற மாரி தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலும் நெறையவே இருக்கு. அதிக அளவுல சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சிறிய முதலீடு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆரோக்கியமாவே இருப்பீங்க. எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டு போற உங்களோட மனநிலை எல்லாமே ஆரோக்கியத்தையும் சரி, நாளையும் இனிமையா கொண்டு போகும். அடுத்த ராசி, கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு கொஞ்சம் ஆ என்ன சொல்றதுன்னா, ஆரோக்கியத்தில பதட்டத்தினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில நிம்மதி குறையிற மாதிரி இருக்கு. மனசோர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அ அன்றாட செயல்கள கூட எதார்த்தமான அணுகுமுறையோட செய்ய வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா எதிர்பார்க்காதீங்க. இல்லன்னா ஏமாற்றங்கள எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கிறத அ தயாரா இருக்கிறது நல்லது. வேலையாட்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. தெய்வ வழிபாடு உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்திய தரா மாதிரி இருக்கும். அ கூட பொறந்தவங்களால மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு நல்லதா இருக்கும். தொழில பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்றவங்களோட ஒத்துழைப்பு இருக்காது. அவங்களால பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. அதிகமான வேலைகள் கவலை தரா மாதிரி இருக்கும். திட்டமிட்டு உங்களோட வேலைகள செய்யுங்க. தொழில்லயும் சரி, லாபம் வரா மாதிரி பண்ணுங்க. அமைதியா ஒவ்வொரு சூழ்நிலையும் கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. கூட வேலை செய்றவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நட்பாவும், அன்பா, பாசமா பேசி பழகுறது நல்லது. புரிதலை ஏற்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. மனச விட்டு பேசுங்க. சில விஷயங்களுக்கு பிரச்சனை தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லன்னா, அதிகமா முடியல அப்படின்னா, அமைதியா போறது நல்லது. விட்டு குடுத்து போறதும், ஒதுங்கி இருக்கிறதும் நல்லதா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமா தான் இருக்கு. பண இழப்பு ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது. திட்டமிட்டு செலவுகள கையாள வேண்டியது அவசியமா இருக்கும். அமைதியா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க. பதட்டத்தினால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல ரொம்பவே கவனம். அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. கவனமா பார்த்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி எல்லா வீடியோஸையும் செலக்ட் பண்ணால் தான் ஷார்ட்ஸ் போடுறதெல்லாம் உங்களால் பார்க்க முடியும். அதிகமான வியூஸ் வர வர புதுசாக சில விஷயங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சிறிய அளவில் சா 4 ராசி பலன் போட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஷார்ட்ஸில் போட்டுருக்கனால அதையும் பார்க்குற மாதிரி பாருங்கள். முதல்ல சொன்ன மாதிரி உங்களோட சுய ஜாதகத்த வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிரக நிலைகள பொறுத்து ஆ அதுக்குண்டான பலன சொல்றேன். இதுக்கு கட்டணம் கிடையாது. இந்த ஒரு 1 வருஷம் எப்படி இருக்கும்? எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும்? எந்த விஷயத்துல பார்த்து நடந்துக்கணும்? எத கரெக்ட்டா செய்யணுன்றத நான் வந்து கமெண்ட்லயே ரிப்ளை பண்றேன். அது உங்களுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க. இது இலவச பலன் தான். கட்டாயமா காசு கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு உங்களோட ராசி கட்டத்த பதிவு பண்ணி பலன் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.